வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும். குழிக்குள்ள தள்ளினாலும் கும்முன்னு வெளியே வரணும். அதெல்லாம் சரிதான்யா. ஆனால் வெந்து சாகணுமேடா உங்கள் தத்துவத்தில் தீய வைக்க. தினமும் 2 பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிடுங்க, ஞாபக சக்தி வருங்க. நான் மறந்ததே ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட தான். கையில போன் வச்சுட்டு என்னங்க யோசிக்கிறீங்க? வீட்டை விட்டுட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போலமா. ஆனால் இந்த மொபைலை விட்டுட்டு தெருமுனை கூட போக முடியல. எல்லாருக்கும் லைஃப் அட்வைஸ் என்னங்க சொல்றீங்க? நமக்கு எது கிடைக்கிறதோ அதுதான் பெஸ்ட்டு. நமக்கு எது கிடைக்கலையோ அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் ஜெயிக்க என்னங்க பண்ணணும்? மறுபடியும் சொல்கிறேன், உன்னோட ஹெல்த்தை விட இங்கே எதுவுமே முக்கியம் இல்லை. ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ நினச்சதை சாதிக்கலாம். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா? அப்படிலாம் இல்லைங்க. பேசுனா ரொம்ப பேசுவேன், இல்லைன்னா மூடிட்டு இருப்பேன். உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க கிராஸ் ஆனதும் சாமி கிட்ட என்ன வேண்ட வந்தோங்கிறதே மறந்துட்டியடா. நம்ம கம்பெனிலேயே உக்காந்து வேற கம்பெனிக்கு போறதுக்கு ரெsume ரெடி பண்றியே, கில்லுனே நீங்க. எல்லாம் கிரெயின்டா, கிரெயின். ஏங்க என்னாச்சுங்க? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஸ்போன் பார்க்கறது தான் பெரிய பிரச்சனை. என்னங்க திங்க் பண்ணுறீங்க? அது வாங்கல்கள் ஓவர் திங்கிங்க. ஒலிம்பிக்ஸில் சேர்த்தா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் நான் வாங்கி தர்றேங்க. ஹை பீம் போடுறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கண்ணு தெரிலனா கண்டக்டரை போய் பார்க்கணும். ஹை பீமும் போட்டுட்டு பம்பரில் எக்ஸ்ட்ரா 2 லைட்டையும் வச்சு எதிரில் வரவன் சோழியை முடிக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். இவர் என் ஃப்ரெண்ட் தான். பார்க்குற எல்லா பொண்ணையும் லவ் பண்ணுவார், ஆனால் இவர் எந்த பொண்ணும் லவ் பண்ணாது. குறை சொல்கிற உங்களை பற்றினா என்ன நினைக்கிறீங்க? ஓடுறவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஏங்க எப்போவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தா தான் புரியுது நமக்கு லைஃப்பில் பிளட் குரூப் கூட பாசிட்டிவாக இல்லையேன்னு. என்னங்க யோசிக்கிறீங்க? கோடி ரூபாய் கொடுத்தாலும் நைட் ஆனால் வர்ற டிப்ரெஷன் மட்டும் யாராலும் நிறுத்த முடியாது. 3 தோசை மெல்லிசாவும் 4வது தோசை கனமாகவும் ஊற்றுனா என்னங்க அர்த்தம்? இதோட எந்திரிச்சு போடான்னு அர்த்தங்க. என்னங்க திங்க் பண்ணுறீங்க? என்ன அதுக்குள்ளே கேலண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தானே 2025 நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும். உங்க மைண்ட் செட்டை பத்தி சொல்லுங்க. ஒன்று முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி டிப்ரெஷன் ஆகுறேன், இல்லை இன்னும் நடக்காத விஷயத்த நினச்சி ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷன் ஆகுறேன். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி பற்றி சொல்லுங்கள். வேறு கம்பெனி மாறுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கேர்ள்ஸ் பாய்ஸ் லவ் பற்றி சொல்லுங்கள். கேர்ள்ஸ்லாம் வீட்டுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணுவாங்க, ஆனால் பாய்ஸ் நாங்கள் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் லவ் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். லைஃபே வெறுப்பாக போயிட்டுருக்கு. இதில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிளடி ராஸ்கல். உங்ககிட்ட கடவுள் வந்து பொண்ணு வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேலைக்கு போகிற பொண்ணு வேணும்னு கேட்பேங்க. என்னாச்சுங்க? பாஷை தெரியாத ஊருக்கு போய் 2 நாளாக கஷ்டப்பட்டேன்ப்பா. நமக்கு தமிழே தகராறு. அப்படி எந்த நாட்டுக்கு போனீங்க? நாட்டுக்கா? நீங்கள் வேற. நம்ம திருப்பூருக்கு தான் ஹிந்தி தெரியாமல் நீ போக முடியாது போலப்பா. ஏங்க மகான்னு ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சுங்க? ஏங்க நீங்கள் வேற மகான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். முழு பேர் என்னன்னு கேட்டால் மகாலிங்கம்னு சொல்லிட்டாங்க. படுபாவி. என்னங்க லவ் ஸ்டேட்டஸ்லாம் போடுறீங்க? லவ்வர் வந்துட்டாங்களா? லவ் ஸ்டேட்டஸ் வைக்க நெட்டு தான் முக்கியம், லவ்வர் முக்கியம் இல்லடா டோமர். எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? அலட்சியமாக பார்த்தவர்கள்லாம் ஆச்சரியமாக நம்ம பார்க்கும் நாள் வரும்.